59வது ஸ்லோகம். பகவான் ஸ்ரீருத்ரன் பிரஜேதசுகளுக்கு உபதேசம் பண்ணறத தொடர்றார். ந யஸ்ய சித்தம் பகிஹி அர்த்த விப்ரமம் தமோ குஹாயாம் ச விசுத்தம் ஆவிஷத். யது பக்தி யோக அனுக்ரஹீதம் அஞ்சசா முனிஹி விசஷ்டே நனு தத்ர தே கதிம். நயஸ்ய சித்தம் பஹிரர்த்த விப்ரமம் தமோ குஹாயாம் ச விசுத்தமாவிஷத். யத் பக்தி யோகானுக்ரஹீதமஞ்சசா முனிர்விஜஷ்டே நனு தத்ர தே கதிம். பகவத் பக்தியால பரிசுத்தமான அந்த கரணத்தோடு கூடிட்டு இருக்கிற இந்த பிரகிருதியில இருக்கிற விஷய ரசங்கள் கிட்ட விரக்தி வந்தவாளாயிட்டு இருக்கிற அஜ்ஞானம் அப்படிங்கிற இருட்ட ஜெயிச்சவாளாயிருக்கிற புண்ணியாத்மாக்களுக்கு மட்டும்தான் பகவானோட திருப்பாத கமலங்களை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். பக்தி யோகா, பகவான் கிட்ட இருக்கிற பக்தி யோகம் கிடைச்சானாக்கா, பகவானுமாயிட்டு கூடி சேர்ந்து அந்த மனசை லயிப்பிக்கிறதுக்கு சாதிச்சானாக்கா, அனுகிரகீதம் அப்படி அனுகிரகம் கிடைச்ச யஸ்யா பகவல் பக்தனோடு சித்தம் புத்தி விசுத்தம் யதா எப்பவாக்குமோ புனிதமாயிட்டு தீரறது. பகவத் பக்தி ரசத்தால அந்த கரண சுத்தி வந்துட்டு அவளோடு சித்தம் பகிஹி அர்த்த விப்ரமம் பிரகிருதி விஷயங்களில அட்டாச்மெண்ட் உள்ளதாயிட்டு இல்லை. பிரகிருதி விஷயங்களில விரக்தி பாவம் அப்படிங்கிறது அவளுக்கு உண்டாகிறது. தமோ குஹாயாம் ஆவிஷத். அஜ்ஞானமயமான குஹையான நம்மளோட சரீரத்தோடு கூட இருக்கிற சரீரத்துக்கிட்ட இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லை. அஜ்ஞானமயமாயிட்டு இருக்கிற ஒரு குஹையாயிட்டு நம்மளோட சரீரத்தை சொல்லப்படுறது. தமோ குஹாயாம் ஆவிஷதுனா சரீரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட்டும் அவளுக்கு இல்லை. தத்ரா அங்க முனிகி ஆத்ம தர்சனம் கிடைச்ச யோகி தே பகவானே மகாவிஷ்ணு உங்களோடு கதிம் மோட்ச கதிய அஞ்சசா அதிசீக்கிரம் விஜஷ்டேனு பார்க்கறாரே. பகவத் தத்துவம் அதிசீக்கிரமா அந்த யோகிக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறதே. அந்த கரண சுத்தி வந்து பக்தி யோகம் உண்டானவாளுக்கு பிரகிருதியுமாயிட்டு இருக்கிற அட்டாச்மெண்ட் இல்லாம ஆகிறது, சரீர போதமே இல்லாம ஆகிறது, ஆத்ம தர்சனம் கிடைக்கிறதே. 60வது ஸ்லோகம். யத்ர இதம் வியஜ்யதே விஸ்வம் விஸ்வஸ்மின் யத் அவபாதி விஸ்வஸ்மின் அவபாதி யத் தத்துவம் பிரம்மபரம் ஜோதிஹி ஆகாசம் இவ விஸ்திருதம். யத்
यत्रेदं व्यज्यते विश्वं विश्वस्मिन्नवभाति यत् तत्त्वं ब्रह्म परं ज्योतिराकाशमिव विस्तृतम्. ஆரிலியாக்குமோ இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா பிரகாசிக்கிறது, ஆராக்குமோ இந்த பிரகாசத்தை பிரகாசிப்பிக்கிறது. ஆகாசம் மாதிரி சர்வவியாபியா இருக்கிற பிரம்ம ஜோதிஷு பகவான் தான். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். எത്ര இதம் ஆரிலையாக்குமோ இந்த விஸ்வம் பிரபஞ்சம் முழுவன் வியஜ்யதே பிரகடனப்படுறது, அந்த பரம்பொருளிலேயாக்குமே பிரகடனப்படுறது. விஸ்வஸ்மின் பிரபஞ்சம் முழுவன் எது அவபாதி ஏது சைதன்யமாக்குமோ பிரகடனப்படுத்துறது, அந்த பரம்பொருள் தானே பிரகடனப்படுத்துறது. பரம் ஜோதிகி பரம்பொருளோடு அந்த சைதன்யம் அப்படிங்கிறது ஆகாசம் இவ விஸ்திருதம், நம்மளோடு சாதாரணமான ஸ்தூல கண்களால பார்க்கக்கூடின கண்களுக்கு இருக்கிறதுலையே பெருசாயிட்டு தெரியறது இந்த ஆகாசமாக்கும். அப்ப ஆகாசத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆகாசத்தை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டு இங்க சொல்லப்படுறது ஆகாசம் இவ விஸ்திருதம். ஆகாசத்தை மாதிரி பறந்து கிடக்கிறதே அந்த பரம்பொருளோடு சைதன்யம். தது பிரம்மா, அந்த பிரம்மம் தான் துவம் மகாவிஷ்ணுவான நீங்கள். ஆத்ம தர்சனம் கிடைச்ச அந்த முனி பிராபிக்கிற பகவத்கதியாக்கும் இப்போ ஸ்ரீருத்ரன் பிரஜேதஸ்கள் கிட்ட சொன்னது. இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிறதும் இந்த பிரபஞ்சம் இருக்கிறதும் எல்லாம் பகவானிலேயாக்குமே. ஆகாசம் மாதிரி எல்லா இடத்திலையும் ரொம்பி வழிஞ்சு நிற்கிறது அந்த பரபிரம்ம சைதன்யமாக்குமே அப்படின்னு. 61வது ஸ்லோகம். யஹ மாயையா இதம் புருரூபயா ஸ்ருஜத் பிபர்த்தி பூயஹ ஷபயதி அவிக்ரியஹ யத் பேத புத்திஹி சத் இவ ஆத்மதுஸ்தயா தம் ஆத்மதந்திரம் பகவன் பிரதீமஹி. யோ மாயேதம் புருரூபயா ஸ்ருஜ பிபர்த்தி பூய க்ஷபயத்யவிக்ரியா யத்பேத புத்தி சதிவாத்மதுஸ்தயா தமாத்மதந்திரம் பகவன் பிரதீமஹி. இதம் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத மாயையால புருரூபயா மாயையா நிறைய நாம ரூபங்களோடு கூடின திரிகுணங்களால இருக்கிற மாயையால பிரபஞ்சத்திலே இருக்கிற விவித நாம ரூபங்களாயிருக்கிற துவைத பாவங்கள் ரொம்பி வழிஞ்ச மாயையாலேயாக்கும் உண்டானது. இந்த பகவான் தன்னோட மாயா சக்தியிலேயாக்கும் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கினது. ஆத்மதுஸ்தயா மாயையா பகவானாக்கும் மாயைய ஆக்டிவேட் பண்றார். பகவானை ஆட்டி படைக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா பகவானை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு மாயைக்கு சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கிற மாயையால பகவல் மாயையால பகவானோடு சக்தி ஸ்வரூபமான மாயையால யஹா ஆராக்குமோ அஸ்ருஜது சிருஷ்டிச்சது, ஆராக்குமோ பிபர்த்தி பரிபாலனம் செய்யறது, யஹா க்ஷபயதி ஆராக்குமோ பிரளயம் அப்படிங்கிற
നാശമുണ്ടാക്കരുത്. സൃഷ്ടി സ്ഥിതി സംഹാരങ്ങൾ ആരാക്കുമോ നടത്തുறது? பகவல் மாயையால பகவான் தானே, பரம்பொருள் தானே இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை எல்லாம் நடத்துறது. பூயஹா இப்படியெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் பரம்பொருள் அவிக்ரியஹா യാതൊന്നും ചെയ്യാത്ത നിഷ്ക്രിയനുമാക്കും. നിർഗുണ നിഷ്ക്രിയനാன പരമ്പൊരുൾ സകാമ രൂപം സ്വീകരിக்கிறதுக்காയിട്ടാക്കും മായാശക്തിയെ ഉപയോഗിക്കരുത്. സദ്ഗുണം സ്വീകരിച്ച് മഹാവിഷ്ണുവായിട്ട് പരിപാലനവും രജോ ഗുണം സ്വീകരിച്ച് ബ്രഹ്മാവായിട്ട് സൃഷ്ടിയും തമോ ഗുണം സ്വീകരിച്ച് രുദ്രനായിട്ട് സംഹാരവും നടത്തുന്നത് പരമ്പൊരുൾ താൻ. എന്നിട്ട് நானொன்னும் தெரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற பாவத்துல நிர்குண நிராகார நிஷ்கிரியனாயிட்டு இருக்க. காரண ஸ்வரூபனான பரம்பொருள் நிர்விகாரனாயிட்டு இருக்க, நிശ്ചലനായിട്ട് இருக்க. எது பேத புத்திகி பிரபஞ்சத்துல பலதும் துவைதபாவமாயிட்டு இருக்கே, அதெல்லாம் சத் இவா சத்தியமாக்கும் அப்படின்னு நினைச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா ஞானம் இல்லாதவா, பரம்பொருள் தத்துவம் தெரியாதவா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாம் உண்மையாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஏமாந்து போறா. ஆத்ம தத்துவத்தை தெரியாதவாளாக்கும் இப்படி ஏமாந்து போறது. தம் அந்த பரம்பொருளான உங்களோடு ஆத்ம தந்திரம் திருவிளையாடலாக்கும் இதெல்லாம் பிரதீமகி, அதெல்லாம் நாங்கள் நன்னா தெரிஞ்சுட்டோம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் உங்களோடு திருவிளையாடலாக்கும் அப்படின்னு நாங்கள் இதா தெரிஞ்சுட்டோம். உங்களோடு பொழுதுபோக்காக்கும் இந்த சிருஷ்டியும் ஸ்திதியும் சம்ஹாரவும் எல்லாம் உங்களோடதே ஆன மாயா சக்தியால நீங்கள் திருவிளையாடல் நடத்துற. உங்களோடு நிர்குண ஸ்வரூபத்திலேந்து நீங்கள் திரிகுணங்களை സ്വീകരിച്ച് വിഷ്ണുവായിട്ടും ബ്രഹ്മാവായിട്ടും ருத்ரனாയിട്ടുம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நாங்கள் பிரதீமகி நன்னா தெரிஞ்சுட்டோம். இதெல்லாம் உங்களோடு ஆத்மதந்திரம் திருவிளையாடலக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுட்டோம். 62வது ஸ்லோகம். क्रियाकलापैः इदम् एव योगिनः श्रद्धा अन्विताः साधु यजन्ति सिद्धये. भूत इन्द्रिय अंधकरण उपलक्षितं वेदे च तन्त्रे च ते एव कोविदाः क्रियाकलापैरिदमेव योगिना श्रद्धान्विता साधु यजन्ति सिद्धये. भूतेन्द्रियान्तःकरणोपलक्षितं वेदे च तन्त्रे च एव कोविदा. വേദത്തിലെയും വേദശാസ്ത്രത്തിലെയും തന്ത്രശാസ്ത്രത്തിലെയും பிரகல்பர்களாயிருக்கிற எஃபிஷியண்டாயிருக்கிற யோகிகள், பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள் அந்தக்கரணங்கள் இப்படி இருக்கிற எல்லாம் சேர்ந்திருக்கிற பகவானோடு சகுண ரூபத்தை, பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள் அந்தக்கரண விற்த்திகள் இதோடெல்லாம் கூடி இருக்கிற பகவானோடு சகுண ரூபத்தை ஒவ்வொரு காரிய சாத்தியதைகளுக்காயிட்டு ஸ்ரத்தையோடு கூடிட்டு நானாவித யஜ்ஞங்களால யஜ்ஞம் பண்றா, பூஜிக்கிறா. வேதேச்ச தந்திரேச்ச
വൈദികത്താലെയും താന്ത്രിക ശാസ്ത്രത്താലെയും கோவிதாக பிரகல்பர்களாயிருக்கிற தே யோகினக அந்த யோகிகள், பூத பஞ்சபூதங்கள், இந்திரியா இந்திரியங்கள், அந்தக்கரண விருத்திகள், இதெல்லாமே பரம்பொருளால யாக்குமே பிரவர்த்திக்கிறது. உபலட்சிதம் பரம்பொருளால பிரகடமாயி காணப்படுறதாக்குமே எல்லாம் பகவானோடு அப்படி இருக்கிற சகுண ரூபத்தை பார்க்கறதுக்காயிட்டு இதம் ஏவ சித்தையே பலவித அபிஷ்ட சித்திகளுக்காயிட்டு ஒவ்வொரு காரியங்கள் நடக்கிறதுக்காயிட்டு கிரியாகலாபைகி நானாவித யத்னங்களால ஸ்ரத்த அன்விதாக ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடிட்டு சாது யஜந்தி நன்னா சேவிக்கிறார். துவைதபாவமான சகுண ரூபத்தை சேவிக்கிறா யோகிகள். இந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், அந்தக்கரணங்கள், அந்தக்கரண விற்த்திகள் இப்படின்னு எல்லாமா சேர்ந்து இருக்கிற பகவானோடு சகுண ரூபம் இது எல்லாத்தையுமே பிரவர்த்திப்பிக்கிறது அந்த பரம்பொருளோடு சக்தியாக்கும். பகவத் சகுண ரூபத்தை பலவித சித்திகளுக்காயிட்டு ஸ்ரத்தையோடு கூடிட்டு நானாவித யத்னங்களால சேவிக்கிறா. அறுபத்தி மூணாவது ஸ்லோகம். துவம் ஏகஹ ஆத்யஹ புருஷஹ சுப்தசக்திஹி தயா ரஜஹ சத்வஹ தமஹ விபித்யதே மகான் அகம் கம் மருத் அக்னி வார் மருத் அக்னி வாஹ தராஹ சுரர்ஷயஹ பூதகண இதம் யதஹ त्वमेग आद्य पुरुष सुप्त शक्तिस्तया रजसत्वतमो विविद्यते महानहं गं मरुदग्निवार्धरासुरर्षयो भूतगणा इदं यदा. இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு முன்னால நைமித்திக பிரளயத்துல சத்குண ரஜோகுண தமோகுணங்கள் ஈக்குவல் ஆயிட்டு இருந்தது. பகவான் மாயாசக்திய தன்னோடதே ஆன மாயாசக்தியை உணர்த்தி விட்டு அந்த திரிகுணங்களுக்கு க்ஷோபம் உண்டாக்கி மகத்தத்துவம் அகங்காரதத்துவம் பஞ்சபூதங்கள் இதெல்லாமும் தேவர்கள் ரிஷிகள் பூதகணங்கள் இதெல்லாமும் பகவான் சிருஷ்டிச்சார். ஆதிநாராயணா உங்களோடு அந்த மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. துவம் நீங்கள் இருக்கேளே ஏகஹா அத்வைத ஸ்வரூபனாக்கும் சுத்த சக்திகி உங்களுக்குள்ள தூங்கின்றிருந்த மாயைய உணர்த்திவிட்டு ஆத்ய புருஷா ஆதிநாராயணனாக்கும் நீங்கள் தயா உங்களிலே மாயாசக்தியால நீங்கள் ரஜஹா சத்துவஹா தமஹா ரஜோகுணம் சத்துவகுணம் தமோகுணம் இப்படி இருக்கிற 3 குணங்களை விவித்யதே பிளர்ந்து மகான் மகத்தத்துவம் அகம் அகங்காரதத்துவம் கம் ஆகாசம் மருத் வாயு
அக்னி, அக்னி, வாஹ ஜலம், தராஹ பூமி, இப்படி எல்லாம் உண்டாச்சு. சுர ரிஷயஹ, அதாக்கும் இங்க சேர்த்தி வச்சு சுரர்ஷயஹ அப்படின்னு பார்த்தது. சுர தேவர்கள், ரிஷயஹ ரிஷிகள், சப்த ரிஷிகள், பூதகணா பூதகணங்கள், இதம் இப்படின்னு எல்லாம் யதஹா அந்த பரம்பொருளிலிருந்தே சிருஷ்டிக்கப்பட்டது. അറുപത്തിനാലാவது ശ്ലോകം. സൃഷ്ടം സ്വശക്ത്യാ ഇദം അനുപ്രവിഷ്ടഃ ചതുർവിധം പുരം ആത്മ അംശകേന അതഃ വിദുഃ തം പുരുഷം സന്തം അന്തഃ ഭുങ്ക്തേ ഋഷീകൈഃ മധു സാരകം യഹ. സൃഷ്ടം സ്വശക്ത്യേദമനുപ്രവിഷ്ടശ്ചതുർവിധം പുരമാത്മാംശകേന അധോ വിദുസ്തം പുരുഷം സന്തമന്തർഭുങ്ക്തേ ഋഷീകൈർമധു സാരകം യം. பகவான் சொந்தம் சக்தியால 4 விதத்தில் இருக்கிற உயிரினங்களை சிருஷ்டிச்சு அதுல ஜீவரூபத்துல பிரவேசிச்சால். தேன்வண்டுகள் தேனை எப்படியோ அதே மாதிரி இந்திரியங்களால விஷயங்களை அனுபவிக்கிற அந்த பகவானோட சைதன்யத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். பரம்பொருள் அவரோட சைதன்யம் പ്രകൃതിയിലെ ഉയിരിനങ്ങളിലെ ക്ഷേത്രജ്ഞനായിട്ട് തിളങ്ങി നിൽക്കുന്നത്. സ്വശക്തിയ பகவானே நீங்கள் சொந்தம் சக்தியால சிருஷ்டிச்சு சதுர்விதம் 4 டைப்ல இருக்கிற இதம் புரம் இந்த புரங்களை சிருஷ்டிச்சு இந்த உயிரினங்களை சிருஷ்டிச்சு பகவானோடு அந்த சக்தியால தான் இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் உண்டாயிருக்கு. அப்படி பகவான் 4 விதத்துல இருக்கிற ശരീരികളെ സൃഷ്ടിച്ച് ഭഗവാൻ പരമ്പൊരുൾ ആത്മ അംശകേന സ്വന്തം അംശത്താലെ അതിലെ എല്ലാം അനുപ്രവിഷ്ട പ്രവേശനം ചെഞ്ച് യഹ ആരാക്കുമോ ഋഷീകൈഹി ഇന്ദ്രിയങ്ങളാല സാരകം விஷயங்களாயிருக்கிற மது தேன புங்க்தே அனுபவிக்கிறது. அந்தஹா சந்தம் தம் உள்ள இருக்கிற சரீரங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரம்பொருளை புருஷன் அதோ விதுஹு புருஷன் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆதிநாராயணன் தான் சரீரங்களுக்குள்ள இருக்கிற புருஷன். பரபிரம்மம் அப்படிங்கிறதும் புருஷன் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுட்டோம். ஜீவாத்மா அப்படிங்கிறதும் பரமாத்மா அப்படிங்கிறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுட்டோம்.